10.15 ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी. स्वयं एवात्मनात्मानं वेदत्वं पुरुषोत्तम भूतभावन भूदेश देवदेव जगत्पदे. சோ யாரோ ஒருத்தர் மொழிபெயர் பொருளை படிங்க. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளரை வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். உத்தம புருஷரே, அனைத்திற்கும் மூலமே, அனைவருக்கும் இறைவனே, தேவர்களின் தேவரே, அகிலத்தின் இறைவனே, உண்மையில் உமது சுய அந்தரங்க சக்தியின் மூலம் நீரே உம்மை அறிவீர். பொருளுரை: அர்ஜுனனையும் அவனை பின்பற்றுபவர்களையும் போன்று பக்தி தொண்டில் ஈடுபட்டு பரம புருஷருடன் உறவு கொண்டுள்ளவர்களால் மட்டுமே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். நாத்திக அல்லது அசுர எண்ணம் கொண்டவர்களால் அவரை புரிந்து கொள்ள முடியாது. பரம புருஷரிடமிருந்து ஒருவனை விலக்கிச் செல்லும் மன அனுமானம் மிகவும் மோசமான பாவமாகும். கிருஷ்ணரை அறியாதவன் பகவத்கீதைக்கு விளக்கமளிக்க முயலக்கூடாது. பகவத்கீதை கிருஷ்ணரால் உரைக்கப்பட்டதாகும். இது கிருஷ்ண விஞ்ஞானம் என்பதால் அர்ஜுனன் எவ்வாறு புரிந்து கொண்டானோ அவ்வாறே கிருஷ்ணரிடமிருந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இதனை நாத்திகர்களிடமிருந்து பெறுதல் கூடாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் 1.2.11 கூறப்பட்டுள்ளபடி வதந்தி தத் தத்வவிதஸ் தத்துவம் யக் ஞானம் அவ்யயம் பிரஹமேதி பரமாத்மேதி பகவான் இதி ஷப்யதே. பரம உண்மை 3 விதங்களில் உணரப்படுகிறது. அருவ பிரம்மன், உள்ளிருக்கும் பரமாத்மா, இறுதியாக பரமபுருஷ பகவான். எனவே பரம உண்மையை புரிந்து கொள்பவன் அதன் இறுதி நிலையில் பரமபுருஷ பகவானிடம் வருகின்றான். சாதாரண மனிதன் மட்டுமல்ல, அருவ பிரம்மனையோ உள்ளிருக்கும் பரமாத்மாவையோ உணர்ந்த முக்தி பெற்ற மனிதனும் கூட பகவானின் வியக்தித்வத்தை, அவர் ஒரு நபர் என்பதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. அத்தகு மனிதர்கள் கிருஷ்ணர் என்னும் நபரால் பேசப்பட்ட பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் மூலம் பரம புருஷரை புரிந்து கொள்ள முயலலாம். சில சமயங்களில் அருவவாதிகள் கிருஷ்ணரை ஒரு அதிகாரம் பொருந்திய நபராக அல்லது பகவானாக ஏற்கின்றனர். இருப்பினும் முக்தி பெற்ற நபர்களில் பலரும் கிருஷ்ணரை புருஷோத்தமராக, உத்தம புருஷராக அறிய முடியாது. எனவே அர்ஜுனன் இங்கு அவரை புருஷோத்தமர் என்று அழைக்கிறான். மேலும் கிருஷ்ணரை எல்லா உயிர்வாழிகளின் தந்தை என்பதை ஒருவன் அறியாமல் இருக்கலாம் என்பதற்காக அர்ஜுனன் அவரை பூதபாவன என்று அழைக்கிறான். எல்லா உயிர்வாழிகளின் தந்தையாக அவரை ஒருவன் அறிந்து கொண்டாலும் அவரே பரம ஆளுநர் என்பதை அறியாமல் இருக்கலாம். எனவே அவர் பூதேஷு, எல்லாரையும் கட்டுப்படுத்தும் பரம ஆளுநர் என்றும் அழைக்கப்படுகிறார். மேலும் கிருஷ்ணரை எல்லா உயிர்வாழிகளின் பரம ஆளுநர் என்பதை ஒருவன் அறிந்திருந்தாலும் அவரே எல்லா தேவர்களுக்கும் மூலம் என்பதை அவன் அறியாமல் இருக்கலாம். எனவே அவர் தேவதேவ, எல்லா தேவர்களாலும் வணங்கப்படும் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். எல்லா தேவர்களாலும் வழிபடப்படும் கடவுள் அவரே என்பதை ஒருவன் அறிந்திருந்தாலும் அவரே எல்லாவற்றின் பரம உரிமையாளர் என்பதை அவன் அறியாமல் இருக்கலாம். எனவே அவர் ஜெகத்பதி என்று அழைக்கப்படுகிறார். இவ்வாறாக கிருஷ்ணரை பற்றிய உண்மை, அதனை உணர்ந்த அர்ஜுனன் மூலம் இந்த ஸ்லோகத்தில் நிலைநிறுத்தப்படுகின்றது. கிருஷ்ணரை உள்ளபடி புரிந்து கொள்ள நாம் அர்ஜுனனின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ நாம போன ஸ்லோகால என்ன பார்த்தோம்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? திருப்புங்க மொழிபெயர்ப்பு பாருங்க. என்ன பார்த்தோம்? அதாவது பகவானுடைய இதை யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாதுன்னு அர்ஜுனன் சொல்றார். நாரதர், வியாசர் எல்லாம் சொன்னார், அதை நீங்களே சொல்லிட்டீங்க, ஆனா உங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அசுரர்களும் புரிஞ்சுக்க முடியாது, தேவர்களும் புரிந்து கொள்ள முடியாது இல்லைங்களா? அதை வச்சுதான் நம்ம டிஸ்கஷன் ஆரம்பிச்சோம். சோ உங்களோட வியக்தித்துவத்தை அறிய முடியாது. அதாவது பகவானுக்கு உருவம் இருக்குது அப்படிங்கறதுதான் வியக்தித்துவம். சோ அதை புரிஞ்சுக்க முடியல. இன்னமே பாருங்க, நிறைய பேர் கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவர் ஜோதி வடிவானவர், அது எல்லாமே அருவமா இருக்கு. அதை தாண்டி நிறைய பேரால யோசிக்க கூட முடியல. அவங்களுக்கு என்னன்னா, எனக்கு உருவம் இருக்கு, நான் கஷ்டப்படுறேன். சோ அதே மாதிரி பகவானுக்கும் உருவம் இருக்குன்னா அவரும் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அப்படி இருந்தா அது கடவுள் கிடையாது, அதனால பகவானுக்கு உருவம் இல்லை, அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்ம உருவம் வேற, பகவான் உருவம் வேற, இல்லைங்களா? ஆமா.
இப்போ நம்ம உருவம் வந்து நீங்க வெளியில பாக்குற இந்த ஒரு உடல் வந்து எதனால செய்யப்பட்டது? பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, பஞ்சபூதம், பொய், அகங்காரம் மனம், அது எல்லாமே சேர்ந்ததுதான் நம்மளுடைய சேர்ந்தது. பகவானோட உடல் அப்படியா? இல்ல இல்லம்மா. அவரது என்ன உடல்? அவரது ஆன்மீகமான உடல், சச்சிதானந்த விக்கிரகம். சச்சிதானந்த விக்கிரகம். விக்கிரகா. எஸ், பகவான் வந்து சச்சிதானந்த விக்கிரகா. அவருடைய உடலுக்கு வந்து அழிவே கிடையாது. அவருக்கு உடல், மனம், ஆத்மா எல்லாமே ஒண்ணுதான். நமக்கு தான் வெவ்வேற. நமக்கு உடல் வேற, மனம் வேற, ஆத்மா வேற, இல்லைங்களா? நமக்கு 3 பாடி இருக்கு. ஆனா பகவானுக்கு ஒரே பாடி தான். அவர் நினைக்கிறது எல்லாம் அப்படி அப்படியே நடத்துவாரு. சோ அவர் தனி, அவர் ஆத்மா தனி, மனம் தனின்னு கிடையாது. அவரு முக்குணத்தின் கண்ட்ரோல்லயே அவர் இல்ல. முக்குணம் பூரா யாரோட சக்தி? மாயா சக்தி. மாயா யாரோட சக்தி? பகவானுடைய பகிரங்க பகிரங்க சக்தி. வெரி குட். சோ இதுல அர்ஜுனா ஒரு பஞ்ச் வைக்கிறார் பாத்தீங்களா? ஸ்வயம் ஏவாத்மனாத்மானம் வேதத்வம் புருஷோத்தம. சோ உங்களுடைய அந்தரக்தி மூலமா தான் நீங்க உங்களை தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. பாத்தீங்களா அந்த லைனு? அந்தரங்க சக்தியின் மூலமா தான் நீங்க உங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. பகவானவே பகவான் தன்னைத்தானே தெரிஞ்சுக்கிறது கூட அவரோட அந்தரங்க சக்தி மூலமா தான் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனா கொடுத்திருக்காரு. சோ பகவான் மனசுல நினைக்கிறத யாரோ ஒருத்தர் நிறைவேற்றணும் இல்லையா? அது யாருன்னு பாத்தீங்கன்னா பகவானுடைய அந்தரங்க சக்தி. அவங்களோட வேலையே அதுதான். அவங்க வந்து யோகமாயா பகவானுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் அத்தனை. ஸ்ரீமதி ராதாராணி தான் வந்து அந்த அந்தரங்க சக்தி. அவங்க பாருங்க, பகவான் வெவ்வேறு விதமா என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக தன்னை வந்து வெவ்வேறு கோபிகளா விரிவடைய வச்சுக்கிறாங்க, இல்லைங்களா? மாதாஜி ஹரே கிருஷ்ணா. அதான் சைத்தன்ய மகாபிரபுவோட அது கூட அதானே மாதாஜி? ராதாராணியோட மூடு, பாவம். எஸ், பாவம், கரெக்ட். ராதாராணிட்டு இருந்துதான் கோபிஸ் வராங்க, ராதாராணிட்டு இருந்து லக்ஷ்மி தேவி வராங்க. எல்லா ஜீவராசிகளும் அங்கிருந்தா வருது. அவங்க எல்லாம் படைக்கப்பட்டது எதுக்காகன்னா பகவானுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக. கிருஷ்ணாவை ஹாப்பியா வச்சுக்கணும். கிருஷ்ண லீலா நடக்கணும்னா யோகமாயா தான் அந்த இடத்த சூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி பிருந்தாவனத்துல எத்தனை வனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பிருந்தாவனத்துல வனங்கள், அதாவது காடு, எத்தனை வனங்கள் இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டேன். 12 வனங்கள் இருக்கு. சோ இன்னைக்கு இந்த இடத்துல பகவானுடைய நடைபெறணும் அப்படின்னு முடிவு பண்றது யாருன்னா யோகமாயா. அவங்க முடிவு பண்ணிட்டு அந்த இடத்த சொல்லிருவாங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ வந்து மத்த கோபிஸ், மஞ்சரிஸ் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த வேணுங்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ பகவானே அங்க வராருன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு நாம வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஈரோடுல வந்து இப்ப சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காரு. அவர் வர்றாரு அப்படின்னோனையுமே ரோடு ஃபுல்லா போலீஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் முன்னாடி இருந்தே ரோட பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த பேரிகேடுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சாங்க, அதுக்கு இந்த குப்பை எல்லாம் கூட்டினாங்க. ஈரோடே கிளீன் ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற ஸ்பீட் பிரேக்கரை பூரா பேத்து எடுத்துட்டாங்க, சிஎம் வராரு அப்படின்ட்டு. அப்புறம் அவர் ஒரு ஃபங்க்ஷன் பண்றாருன்ட்டு அதை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணாங்க. சோ இதெல்லாம் எதுக்கு பண்றோம்? சிஎம் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு. அவருக்கு நம்ம சிஎம்ங்கிறவரு நம்ம மக்களின் பிரதிநிதி, இல்லைங்களா? அவருதான் வந்து டோட்டல் மக்களின் பிரதிநிதி. சரி, அவர் ஹாப்பியா இருக்கணும், அவரோட ஃபங்க்ஷன் நல்லா பண்ணோம் அப்படின்னு நம்ம பண்றோம். சோ அதே மாதிரி கிருஷ்ணா காடு அவருக்கு சந்தோஷம் தரணும்னு சொல்லிதான் எல்லாரும் வேலை பாக்குறாங்க. கோபிஸ், மஞ்சரிஸ், அவங்களுக்கு கீழே இருக்கவங்க, அதுக்கு டவுன்லைன் எல்லாம் வேலை பாக்குறாங்க. எதுக்குன்னா பகவானை ஹாப்பியா வச்சுக்கிறது. சோ பகவான் உண்மையிலேயே நம்மளெல்லாம் படிச்சது எதுக்குன்னா அவருடைய சந்தோஷத்துக்காக தான் படிச்சாரு. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்? மூஞ்சி இப்படி திருப்பிட்டு வந்துட்டோம். கிருஷ்ணா நீங்க எனக்கு வேண்டாம்,
நான் வந்து என்ஜாய் பண்ணணும், எனக்கு இன்னும் ஆசை இருக்கு, நான் பெரிய ஆளு, நான் உங்களை விட பெரிய ஆள். கிருஷ்ணாவை பார்த்து நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். கிருஷ்ணாலாம் என்ன ஒண்ணுமே இல்ல, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் எப்பேற்பட்டவ தெரியுமா. அப்புறம் ஏதோ ஒரு அடி விழுந்துச்சுன்னா, ஐயோ அம்மா என்னால முடியலையே முடியலையே முடியலையேன்னு புலம்புறது அதுக்கப்புறம். ஏன்னா பௌதீகமா நமக்கு அடி விழுந்துட்டே தான் இருக்கும். மாயா நம்மள சும்மா விட மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு நான் சூப்பர்ன்னு நினைச்சு நம்ம பண்ணோம்னா, சட்டால்னு ஒண்ணு வைப்பாங்க. அப்பா ஐயோ 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 ஐயோன்னு கத்துவோம். அப்புறம் மறுபடியும் இல்ல இல்ல நான் தான் காடு, நான் தான் பெரிய ஆளு. அடுத்த நிமிஷமே அதை தொடச்சு போட்டு எந்திரிச்சு நின்னுக்கிறது. அப்புறம் என்னங்கிறது, எனக்கு மட்டுமாங்க அடி விழுகுது, இதான் எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு தான் அடி விழுகுது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அடி விழுகுது. நான் என்னங்க இதெல்லாம் தாண்டி நான் எவ்வளவு அடி வந்தாலும் நான் ஸ்டெடியா நிப்பேன். நம்மள நம்மளே பாராட்டிக்கிறது இல்லையா மாதாஜி? கார்த்திக் மாதாஜி, ஆமாங்க மாதாஜி. கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்குவேன். எத்தனை அப்படியா, இப்ப அடுத்தது வா 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 அப்படின்னு சொல்லிட்டு சப்பு சப்புன்னு வைப்பாங்க மாயா நல்லா. சோ பகவான் வந்து அவருடைய அந்த அவர் புரிஞ்சுக்கிறதே அவருடைய அந்தரங்க சக்தி மூலதான் புரிஞ்சுக்கிறாரு. நாம வந்து நம்ம பகிரங்க சக்தியின் கீழே தான் நம்ம இருக்கோம். நாம எல்லாருமே அந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நான் சொல்ல வரேன். சோ என்னென்ன சொல்ற பாருங்க, உத்தம புருஷரே, புருஷோத்தமா, இந்த வேர்டு வந்து யாருக்காவது நீங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இல்ல. இல்லை. பத்மா மாதாஜி, உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? சுவாமிநாதன். சுவாமிநாதன் புருஷோத்தமன் நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். சும்மா அதாவது சும்மா ஜோக்கு சொன்னேன், தப்பா நினைக்காதீங்க. இல்ல இல்ல சொல்ல மாட்டோம். எஸ், அந்த புருஷோத்தமன்ங்கிற பேர் வந்து உண்மையிலேயே அதாவது சில பேர் அந்த பேரையே வச்சுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் புருஷோத்தமன் அப்படின்னாவே பகவான் தான், புருஷர்களில் உத்தமன். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ புருஷோத்தமன் உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அது கிருஷ்ணாவை குறிக்குது, அப்படிதான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆமா மாதாஜி. அந்த பேரை சொன்னதுமே அடுத்தது கிருஷ்ணா தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பாட்டுல வரும்ல, எங்கள் புருஷோத்தமன் புகழ். புருஷோத்தமன், புருஷ உத்தமன், உத்தம புருஷர், அது யாருன்னா கிருஷ்ணா 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 மட்டுமே, வேற யாரும் இல்ல. கன்ஃபார்ம். சரிங்களா? அனைத்திற்கும் மூலம். சோ பகவத்கீதையில நிறைய இடத்துல அது வந்துட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் மூலம் கிருஷ்ணா தான், எல்லாத்துக்கும் மூலம் கிருஷ்ணா தான். அதனாலதான் பர்பட்ல பிரபுபாதர் கொடுக்குறாரு, இந்த நாத்திகர்கள்ட்ட போய் தயவு செய்து பகவத்கீதை கேட்காதீங்க, அவங்களுக்கும் புரியாது, அவங்க மத்தவங்களையும் குழப்பி விட்டுருவாங்க. அவங்களுக்கு புரியாததுனால அவங்க மத்தவங்கள ஒரு குழப்பி விட்டுருவாங்க. இப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் அப்படிதான் பண்றாங்க இல்லைங்களா? நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியாது, ஆனா மக்களையும் குழப்பி விட்டுருவாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, இப்போ அந்த டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து பழைய சோறு சாப்பிடவே கூடாது, அதுல ஃபுல்லா சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? எங்க அம்மா பெரியம்மா டெய்லி பழைய சாப்பாடு சாப்பிட்டு இருந்தவங்கள சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி, அப்புறம் இப்ப பார்த்தா பழைய சோறு தான் ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கு, என்ன சொல்றது, கட் பாக்டீரியா வந்து நல்லா வளரும், அது ரொம்ப நல்லது, அதுல வந்து என்னென்னமோ இருக்கு, அதான் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு, அது ப்ரோபயோட்டிக் நிறைய இருக்கு. இப்ப வந்து பழைய சோறை வந்து டின்ல அடிச்சு விக்கிறாங்க பாத்தீங்கன்னா, ஃபாரின்ல எல்லாம் விக்குது பழைய சோறு. சொல்லுங்க. லாக்டோபாசிலஸ் நிறைய இருக்குங்க மாதாஜி. லாக்டோபாசிலஸ். அந்த லாக்டோபாசிலஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் மாதாஜி? நம்ம கட் மைக்ரோபயோம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி நம்ம ஃபுட் நல்லா டைஜஸ்ட் பண்றதுக்கு, மத்த ஹெல்த்த மெயின்டைன் பண்றதுக்கு அதுதான் யூஸ் பண்ணும். எக்ஸாக்ட்லி, எஸ், கரெக்ட். பாருங்க எப்படி பாரு, நீ என்னடா படிச்சிட்டு இருக்கிறப்போ மைக்ரோபயாலஜியா? ஆமாங்க மாதாஜி. யா, பாருங்க கரெக்டா சொல்லிட்ட பாருங்க. எஸ், லாக்டோபாசிலஸ் அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. சோ அதெல்லாம் வந்து பழைய சாப்பாடுல இருக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அவங்கள நம்பி அதை சாப்பிடாம விட்டமே, நாம முட்டாளா அவங்க முட்டாளா, நீங்க சொல்லுங்க. நம்ம சாமாஜி முட்டாள்க. அதே மாதிரி நாமெல்லாம் சமையலுக்கு வந்து முன்ன வந்து என்ன யூஸ் பண்ணோம் சொல்லுங்க எல்லாரும்.
நல்ல கடலை எண்ணெய், கடலை இவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஐயோ அதெல்லாம் கொலஸ்ட்ரால், ஹார்ட் அடைச்சுக்கும், சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணுங்க, ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணுங்க, ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்ப என்னங்கிறாங்க, அது அத்தனையும் கெடுதல், கடலை செக்குல ஆட்டணும். இப்ப செக்குல ஆட்டி வருது. செக்குல செக்கெண்ணெய் தான் இப்ப நல்லதுங்கிறாங்க மத்தாஜி. ரீஃபைன் பண்ணா சத்து பூரா போயிடுது, எல்லாம் செக்கெண்ணெய் தான் நல்லது. வந்து உள்ளதுலயே மோசமாமா, கொதின்னு கொதிக்குமாமா அந்த ஆயில். உள்ளதுலயே அதை வந்து ரீஃபைன் பண்றதுக்கு கெமிக்கல் போடுறாங்களாம். ரீஃபைண்ட் ஆயில் என்னது, இருக்கிற ஆயில ரீஃபைன் பண்ணி தராங்க, அதுக்கு கெமிக்கல் போடுறாங்க. ஒரு பீரியட் ரீஃபைண்ட் ஆயில் தான் நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு பாம் ஆயில கொண்டு வந்து நம்ம தலையில கட்டினாங்க. இப்ப அது வேண்டவே வேண்டாம். வேண்டவே வேண்டாம். பாவம் மலையாளிஸ்ல தேங்காய் தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நாங்க அப்படிதான் ஆனா அது யூஸ் பண்ண கூடாதுன்னு ஒரு இடத்துக்கு சொன்னாங்க. அப்புறம் இப்ப பார்த்தா தேங்காய் தான் ரொம்ப நல்லது, நேச்சுரல் ஃபேட் இல்லீங்களா? ஆமா, நேச்சுரல். அதுல வந்து குழந்தைக்கு தாய்ப்பால்ல இருக்கிற ஒரு இது அதுல மாத்திரம் தான் இருக்கா மாதாஜி அதுல. அதனால அவ்வளவு நல்லது. சமைக்கவே தெரியாதுல்ல மாதாஜி, தேங்காய் இல்லாம கேரளைட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு சமைக்கவே தெரியாது. இப்ப எல்லாம் எண்ணெய் எல்லாம் மாறி போச்சு. ஆனா இப்ப திருப்பியும் வருது. இப்ப அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்துட்டு. எஸ் மாதாஜி. சோ குழந்தை வளர்த்துறப்போ அப்படிதான். முன்ன இவங்கதான் நம்ம பால் பவுடர்னு ஒரு விஷயத்தையே நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க. அப்புறம் இப்ப என்னன்ட்டாங்க, 6 மாசத்துக்கு ஸ்ட்ரிக்டா தாய்ப்பால், வேற எதுவும் கொடுக்க கூடாது, தண்ணி கூட கொடுக்க கூடாது. இதத்தானே நம்ம முன்ன இருந்து பண்ணிட்டு முன்ன நம்ம பண்ணிட்டு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுடா மாதாஜி, அந்த பால் பவுடர்ல அதுலயே போட்டிருப்பாங்க மாதாஜி, இதனால குழந்தைங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வரும் அப்படின்னு அதுலயே போட்டிருக்கு. போட்டிருந்தோம் அதுதான் குடுக்குறாங்க. அது இல்லாம அதுல எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா? நம்ம அந்த கரெக்டா சுடு தண்ணி வச்சு கலந்து அந்த பால் பாட்டில் வந்து ஈஸியா வந்து கிருமி வளரும் இல்லையா? அந்த பாட்டில கரெக்டா பாயில் பண்ணி அதை குடுக்கணும். அது இல்லைன்னா டக்குன்னு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வந்துரும். அது படாத பாடு போடணும். சோ இவங்க பேச்சு கேட்டுதான் அந்த முன்ன அந்த பால் பவுடர் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் இப்ப பார்த்தா நல்ல வேலை மறுபடியும் டாக்டர்ஸ் வந்து வேண்டவே வேண்டாம். சோ எதெல்லாம் நாம பண்ணிட்டு இருந்தோமோ அத வேண்டான்னு சொன்னாங்க. இப்ப திருப்பியும் அதே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம அப்பயும் அவங்க சொல்றது கேட்டோம். இப்பயும் பல்லு விளக்கிறதுக்கு சொல்லுங்க. அந்த பல்லு விளக்கிட்டு இருந்தோமா, உப்பு இருக்குது, அதுல உப்பு. இப்ப டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? கறி எல்லாம் கேக்குறாங்க மாதாஜி. கறி பாருங்க. அப்ப குக்கர்ல குக்கர்ல சாப்பிட கூடாது. எப்படி முதல்ல குக்கர்ல சாப்பிடலாம் அப்படின்னா உப்பு சாப்பிட வேண்டாங்க. எதை யார் சொல்றது எதை நம்புறதுன்னா ஒண்ணும் புரியுது இல்ல. நம்ம கஞ்சி வடிச்சுதான் சாப்பிட்டு இருந்தோம். அப்புறம் என்னன்னாங்க, கஞ்சிதான் சத்து, கஞ்சி வடிக்க கூடாதுன்னாங்க. அப்புறம் இப்ப கஞ்சி வடிச்சு சாப்பிடுங்கிறாங்க. இப்ப குக்கர்ல வச்சாவே நல்லது இல்லைங்க. எஸ் மாதாஜி. அதே மாதிரி அந்தந்த ஏரியால விளையிறது அவங்கவுங்க சாப்பிட்டுக்கணும் இல்லைங்களா? தேங்காய் நல்லா இருக்கு, அவங்க தேங்காய் போட்டு சாப்பிடுறாங்க. நம்ம ஏரியால என்ன விளையுதோ நம்ம சாப்பிடுறோம். நார்த்ல வந்து அவங்களுக்கு வந்து அங்க உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் அதெல்லாம் தான் நிறைய கிடைக்கும். அவங்க அதை வச்சு சமைக்கிறாங்க. அதை தூக்கி இங்க போட்டு அங்க போட்டு அந்தந்த ஏரியாக்கு ஏத்த மாதிரிதான் பகவான் படைச்சிருக்காரு மாதாஜி. எஸ். சோ இந்த மாதிரி இவங்களுடைய வார்த்தைகளை கூட நம்ம நம்புறோம், கூகுள் சொல்றதை கூட நம்புறோம். ஆனா கிருஷ்ணா சொன்னார்னு பகவத்கீதையில கொடுத்துட்டா ஐயோ அதை எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்களா? நீங்க சொல்லி பாருங்க, கிருஷ்ணா தாங்க சொல்லியிருக்காரு, எல்லாத்துக்கும் மூலம் நான் தான் சொல்லியிருக்காருன்னா அதை எப்படி நாங்க நம்ப முடியும்? இதுவும் ஒரு மனுஷன் எழுதுனது தானே.
அப்படின்னு அது கேக்குறாங்க. அது அமெரிக்காக்காரன் சொன்னா கேட்பாங்க மாதாஜி. பிரபுபாத் போய் சொல்ல மாட்டான் ஏங்க மாதாஜி. ஆமா. அதனாலதான் பிரபுபாத் அங்க போய் ப்ரீச் பண்ணாரு. அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஏன்னா நாம வந்து அவர் பேச்ச கேட்கவே இல்ல. கேட்கவே மாட்டோம். பார்த்தாரு, யாரும் கேட்கல. இங்க இருந்து அமெரிக்கா போய் அங்க ரெடி பண்ணி இங்க கூட்டிட்டு வர்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்தியால தான் அதிகமா இப்ப வந்து டிவோட்டிஸ் உருவாயிட்டு இருக்கிறாங்க இல்லீங்களா? நம்மளோட இது நமக்கு தெரியறதே கிடையாது. நீங்க மாத்தா சொன்ன மாதிரி இங்கிலீஷ்கார சொன்னானா அது கரெக்டா இருக்கும். இப்ப அவங்க பூரா நம்மளோட இதுக்கு வந்துட்டாங்க. யோகா பண்றாங்க, நம்ம கோயில்களுக்கு வராங்க. சோ ஆயுர்வேதம்ல இப்ப அங்க எல்லாம் இதாயிட்டு வருது. நல்லா சோ இந்த நாத்திகர்கள் பேச்ச கேட்காதீங்க. பிரபுபாத் தான் சொல்றாரு. அவங்க சொல்றது அவங்க வாயில போய் நீங்க பகவத்கீதையில யாரையுமே கேட்காதீங்க. பக்தர்கள் வாயில கேளுங்க. பக்தர்கள் தான் உள்ளது உள்ள மாதிரி சொல்லி தருவாங்க. சோ அனைத்திற்கும் மூலம் கிருஷ்ணர் அப்படின்னா அவர்கிட்ட இருந்துதான் பௌதிக உலகம் வந்துச்சு, ஆன்மீக உலகம் வந்துச்சு, எல்லாமே அவர்கிட்ட இருந்தா வந்தது. இதை வந்து பக்தன் தான் சொல்லி தர முடியும். ஆன்மீக உலகம்னு ஒண்ணு இருக்குங்கிறதே நாத்திகனுக்கு தெரியாது இல்லைங்களா? பகவானுக்குன்னு ஒரு இருப்பிடம் வேணும் இல்லையா? அந்த இருப்பிடம் கோலோக விருந்தாவனம். அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. அது எங்க இருக்கு அந்த லொகேஷனும் தெரியாது. ஆனா பக்தனுக்கு தெரியும். சோ அனைத்திற்கும் மூலம், அனைவருக்கும் இறைவனே. சோ கிருஷ்ணா எனக்கும் உங்களுக்கு தான் காடு, மத்தவங்களுக்கு எல்லாம் காட் இல்ல அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? கிறிஸ்டியன்ஸ்க்கு அவர் காடு கிடையாது, முஸ்லிம்ஸ்க்கு அவர் இல்ல, அப்படி ஏதாவது இருக்கா என்ன? அத்தனை பேருக்கும் இறைவன். அவர் பாத்தீங்கன்னா ஒரு பாக்டீரியாவை உருவாக்குனா கூட அதுக்கு வாழ்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வச்சுதான் அனுப்புறாரு இல்லைங்களா? சரிங்களா? சோ யானை வந்து ஒரு நாளைக்கு 50 கிலோ ஃபுட்டா எவ்வளவோ சாப்பிடுமா, அந்த ஃபுட்டையும் பகவான் கொடுக்குறாரு. யானை கட்டி தீனி போட்டு பாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த யானையை நீங்க வீட்டுல கட்டி வச்சு தீனி போட்டீங்கன்னா உங்களுக்கு சொத்தே அழிஞ்சு போயிடும். ஆனா அந்த யானைக்கு வேணுங்கிற ஃபுட்டு தினமும் பகவான் கொடுக்குறாரு. அதனாலதானே இத்தனை யானைங்க இருக்கு இன்னும். சோ எல்லாருக்கும் அவர்தான் இறைவன். அத்தனை பேருக்கும் அவர்தான் இறைவன். சோ நீங்க மாட்டை வெட்டி திங்கிறது, ஆட்டை வெட்டி சாப்பிடுறது, இருக்கிற அத்தனை பறவை, முயல் கீழே எல்லாத்தையும் வெட்டி சாப்பிடுறது எல்லாமே எதுக்குன்னா என்னோட என்ஜாய்மெண்ட்டுக்கு. ஏன்னா இந்த உலகம் எனக்கு தானே கிருஷ்ணா படைச்சிருக்காரு. சோ இதுல எவ்வளவு ஒரு தப்பான விஷயம் யோசிச்சு பாருங்க. இறைவன் அப்படி அனைவருக்கும் இறைவன், அவர் எல்லாத்துக்கும் தான் காட். தேவர்களின் தேவரே. சோ தேவர்களுக்கும் அவர் தான் தேவர். எல்லா தேவர்கள் வந்து பகவானால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள். இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்கிறதுக்காக பகவானால 33 தேவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெட் யாருன்னா பகவான் கிருஷ்ணர் தான். அவருடைய ஆணைப்படிதான் சூரியன் உதிக்குது, அவருடைய ஆணைப்படிதான் சந்திரன் உதிக்குது, எல்லாமே அவருடைய ஆணைப்படிதான் நடக்குது. கண்ட்ரோலர்னு ஒருத்தர் இல்லைன்னா எல்லாரும் நம்ம அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்றதாம், தடி எடுத்தவன் தண்டாள்காரன் ஆயிருவான், ஆளுக்கால ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பகவான் மேல இருக்கிற பயத்தை தான் பாகவத்துல கொடுத்திருக்காங்க. பகவான் மேல இருக்கிற பயத்துல தான் சூரியன் கரெக்டா உதிக்கிறாரு, சந்திரன் கரெக்டா உதிக்கிறாரு, எல்லாமே கரெக்டா நடக்குது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அகிலத்தின் இறைவனே, இது எல்லாத்துக்குமே நீங்க தான் ஹெட். எல்லாம் அகிலத்தின் இறைவன். இந்த ஒரு பிரபஞ்சம் மட்டும் கிடையாது. நாம இருக்கிறது வந்து உள்ளதுலயே சின்னது. சரிங்களா? நம்ம பிரம்மாக்கு எவ்வளவு தலை? 4. பிரம்மாவின் தலையை வச்சுதான் ஒரு பிரபஞ்சத்துடைய சைஸ் நிர்மாணிக்கப்படுதான். நம்ம பிரம்மாவுக்கு பாவம் வெறும் 4 தலை தான். பாத்தீங்கன்னா நிறைய பிரம்மாக்கள் நிறைய தலையோட வருவாங்களாம். அது கூட ஸ்டோரி தெரிஞ்சிருக்கு, சொல்லியிருப்பாங்க. இந்த விஜுவல் நிறைய தடவை சொல்லிட்டோம். சோ நம்ம பிரம்மா வந்து ரொம்ப கர்வமா கிருஷ்ணாவை பார்க்க போறாரு. சோ உள்ள போய் நான் பிரம்மா வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு போய் சொல்லி விடுவாரு. அப்ப கிருஷ்ணா எந்த பிரம்மான்னு கேட்பாரு துவாரகால. இப்ப அவங்க வந்து திருப்பி கேக்குறாங்க, நான் வந்து 4 தலை பிரம்மா வந்திருக்கேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ பகவான் அவருக்கு சட்டிலா ஒரு காட்சி காமிப்பாரு. அங்க உள்ள பார்த்தா 10 தலை பிரம்மா, 100 தலை பிரம்மா, 1000 தலை பிரம்மா எல்லாம் வந்து பகவானுடைய காலடியில வந்து விழுகுறாங்க. அவங்களுடைய அந்த கிரீடம் டனங் டனங்னு உழுகுது கீழே.
அப்படியே பார்த்தனே அப்படியே நம்ம பிரம்மா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாரு. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்ட மாட்டிருக்கே, நாம வெறும் 4 தலைதான் இருக்குது, இவனுக்கு எல்லாம் இவ்வளவு தலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் பிரம்மாவுடைய இந்த கர்ப்பத்தை அடக்கிறதுக்காக பகவான் செஞ்ச லீலை இது. சோ பிரம்மாவுடைய தலையை பொறுத்துதான் ஒரு யூனிவர்ஸோட சைஸ். உள்ளதுலயே சின்னது நம்மளுதான். இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவு பெரிய யூனிவர்ஸ் இருக்குன்னு நமக்கே தெரியாது. பகவான் அப்படி படைச்சிருக்காரு. சோ அத்தனைக்கும் யாரு இறைவன் அப்படின்னு கேட்டா கிருஷ்ணா தான். எல்லாமே அவர் நிர்வகிக்கிறாரு. அப்படின்னா அவர் உட்காந்துட்டு லேப்டாப்ல வச்சு டப் 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 டப்னு தட்டிட்டு பார்த்துட்டே இருக்காரான்னா அப்படிலாம் இல்ல. அவரு ஜாலியா புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட பாய் ஃப்ரெண்ட்ஸோட கும்மி அடிச்சுட்டு இருக்கிறாரு கிருஷ்ணா, இல்லைங்களா? பசங்களோட பகல்ல விளையாடுறது, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட நைட்டு விளையாடுறது, யசோதாமா அவருக்கு வந்து அப்படியே கவனிக்கிறது, ஜாலியா லீல பண்ணிட்டு இருக்காரு கிருஷ்ணா. ஆனா எல்லா பிரபஞ்சமும் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அத வந்து தன்னுடைய சக்திகள் மூலமா அத்தனையும் நிர்வகிக்கிறார். எல்லா பிரபஞ்சத்தையும் நிர்வகிக்கிறார். எந்த இடத்துலயும் எந்த மிஸ்டேக்கும் வராது. கிருஷ்ணாவுடைய நிர்வாகம் பர்ஃபெக்ட். நாமெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வேலையை எடுத்து செஞ்சோம்னா அதுல 1000 ஓட்டம் இருக்கும், இல்லைங்களா? இப்ப நீங்க பத்மா மாதாஜி ஸ்கூல்ல இருந்தீங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு ஃபங்க்ஷனே எடுத்து பண்றோம்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு ஏழரை வரும், ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஏதோ ஒரு தப்பு நம்ம பண்ணிருப்போம், இல்ல கூட இருக்கவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க, ஏதோ ஒண்ணு இருக்கும். ஆனா கிருஷ்ணாவுடைய நிர்வாகம் எப்பவுமே பிக்சர் பர்ஃபெக்ட் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கரெக்டா இருக்கும். சோ எப்படி யம தர்மராஜா பாத்தீங்கன்னா, நீங்க இவ்வளவு நாம செத்து போய் அவருக்கு முன்னாடி போய் நின்னோம்னா இந்த ஆத்மா இதை பண்ணிருக்கு, இந்த 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 இடத்துல இவரை வந்து இந்த மாதிரி பேசியிருக்கு, இவரை வந்து இந்த மாதிரி அடிச்சிருக்குது, இல்ல இவருக்கு துரோகம் பண்ணிருக்கு. சோ எல்லாத்தையும் வந்து அப்படியே புட்டு புட்டு வைப்பாங்க. சித்திரகுப்தனுடைய அந்த டைரியில இருந்து பார்த்து நம்மள இந்த நாள், இந்த நிமிடம், இந்த நொடி இந்த ஆத்மா இதை பண்ணுச்சு அப்படியே அப் டு டேட் கணக்கு வச்சிருப்பாங்க. சரி, இந்த யம தர்மராஜாட்ட ஏதாச்சும் பிரைப் கொடுத்து தப்பிச்சுக்கலாமான்னு பாத்தீங்கன்னா ஏதாவது கொடுக்க முடியுமா? அங்க போய் என்ன இருக்கு மாதாஜி நம்ம கிட்ட? நம்ம புத்தி அப்படிதான் வேலை செய்யும் இல்லைங்களா? இங்க இருந்து மாதாஜி சொன்ன மாதிரி எதையும் எடுத்துட்டு கூட போக முடியாது. நீங்க இங்க லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாரிச்சிருக்கலாம், ஒண்ணும் வராது. பிட்காயினா வச்சிருக்கலாம், என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் எதுவும் வராது. அங்க போய் உங்களோட பாவம் புண்ணியம் அது மட்டும்தான் உங்களோட வரும். அங்க அவருக்கு எந்த பிரைப்பும் கொடுக்க முடியாது. அவங்க அந்த அதாவது இப்போ ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் பாவத்துக்கு வந்து ஹெல்லு, புண்ணியத்துக்கு வந்து சொர்க்கம். ஒரே சாய்ஸ் கொடுப்பாங்களாம், எதை ஃபர்ஸ்ட் அனுபவிக்கிறீங்க சொல்லுங்கன்னு கேட்பாங்களாம். அது மட்டும் போனா போது சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நரகமா இல்ல சொர்க்கமா, இல்ல ஃபர்ஸ்ட் போய் நரகத்துக்கு போய் கஷ்டப்பட்டு வந்துட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு போய் நான் ஜாலியா என்ஜாய் பண்றேன்னா பண்ணிக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துல போய் நான் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்து கஷ்டப்பட்டு திருப்பி இந்த பூலோக நரகத்துக்கு வந்து கஷ்டப்படுறதுனால பட்டுக்கலாம். சோ இதெல்லாம் நம்ம போயிட்டு வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கு, சட்டில் பாடியில இருக்கு. நமக்கு இருக்கிற அத்தனை பேருமே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஏன்னா நாம இங்க ஒரு ஜென்மம், பல 2 ஜென்மமா நம்ம இங்க இல்ல, பல கோடி ஜென்மமா சுத்திட்டு இருக்கிறோம். இங்க இருந்தாங்க, அங்க இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா 3 ஸ்வர்க்கம் இருக்கு அப்படின்ட்டு, ஞாபகம் வச்சிருக்கீங்களா யாராவது? ஞாபகம் இருக்காது, நான் அதிகமா சொல்லல. ஓகே, திவ்ய ஸ்வர்க்கம் மட்டும் ஞாபகம் இருக்கு மாதாஜி. பௌம ஸ்வர்க்கம் பௌம ஸ்வர்க்கம் ஞாபகம் இருக்கு எனக்கு. பௌம ஸ்வர்க்கம், பில ஸ்வர்க்கம். திவ்ய ஸ்வர்க்கம்னா நம்ம இந்திரன்லாம் இருக்காரு இல்லைங்களா, நம்மளுக்கு மேல ஒரு லோகாக்கு மேல, பூர்லோகா, புவர்லோகா, ஸ்வர்கலோகா. அந்த ஸ்வர்க்கம் தான் வந்து திவ்ய ஸ்வர்க்கம். பௌம ஸ்வர்க்கம்ங்கிறது எதுனா இந்த ஜம்பு தீபம், நாம இருக்கிறது ஜம்பு தீபம் நான் சொன்னேன் இல்லையா, அது அந்த நாம இருக்கிறத தவிர்த்து மித்த எல்லா இடமும், அதே சமயம் மித்த தீபங்களும், மொத்தம் 7 தீபங்கள் இருக்கு. அது எல்லாமே வந்து பௌம ஸ்வர்க்கம். அதுல பாரத வருஷம் மட்டும்தான் வந்து கர்ம பூமி, மித்தது எல்லாமே பௌம ஸ்வர்க்கத்துக்கு கீழே தான் வரும். சோ இங்க வந்து பௌம சொர்க்கத்துல நான் சொல்லியிருக்கேன் இல்லையா 1000 to 10,000 ஆயுள். சோ அவங்க வந்து இந்த கடைசியா
அவங்களோட இந்த புண்ணிய பலன் தீர்ற டைம்ல அவங்க வந்து கன்சீவ் ஆகுவாங்க, குழந்தை பிறக்கும். பிறந்தோடனே குழந்தை 16 வயசுக்கு ஆயிரும். அப்புறம் அந்த 16 வயசுலயே தான் எப்பவுமே இருக்கும். இவங்களுடைய புண்ணிய பலன் தீர்ந்தோடனே இவங்க திருப்பி பூமிக்கு வந்துருவாங்க. பிலஸ்வர்க்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ் லோகங்கள், அதுல விதல சுதல இங்கெல்லாம் அசுரர்கள் தான் இருப்பாங்க. சோ அசுரர்கள் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. இங்க விட பல மடங்கு அங்க ஆப்புலன்ஸ் இருக்குமா. நம்ம என்னமோ துபாயில ஒரு பெரிய பில்டிங் இருக்கு நம்ம பீத்திட்டு இருக்கோம் இல்லையா, அதை விட பல மடங்கு பெரிய பெரிய பில்டிங் அங்க இருக்குமா. நீங்க இந்த மாயதானவா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்கிடெக்ட் மாயதானவான்னு சொல்லி மகாபாரதத்துல கூட ஒரு நேம் வரும். சோ இது இவங்களுக்கு பண்ணி கொடுத்தான்னு நினைக்கிறேன். பாண்டவர்களுக்கு அந்த பில்டிங், அந்த இந்திரபிரஸ்தால அந்த மண்டபத்தை கட்டி கொடுத்துட்டாங்க. இந்திரபிரஸ்தால மயன் தான் மாயதானம். அவருதான் வந்து அங்க ஆர்கிடெக்டா. பெரிய பெரிய பில்டிங் இருக்குமா. விலஸ்வர்க்கத்திலயும் அளவற்ற என்ஜாய்மெண்ட். ஆனா அங்க சண்டை கிடையாது. மாதாஜி விஸ்வகர்மா தானே? விஸ்வகர்மா வந்து தேவலோக ஆர்கிடெக்ட். ஆனா அந்த மாயதானம் தான் வந்து அந்த உங்களுக்கு பாண்டவர்களுக்கு அந்த பில்டிங் கட்டி கொடுப்பாரு, அந்த வீடு. மாயதானவன், மயன் சொல்லுவாங்க. மயன்னு கேட்டிருக்கேன் மாதாஜி. மயன். அவருதான் வந்து அந்த ட்ரிக் வச்சு அந்த துரியோதனா கூட தண்ணி தண்ணி இருக்கும், வழி இருக்கும், இந்த மாதிரி. எஸ் கரெக்ட். ஒரு இடத்துல போய் செவரு இல்லைன்னு நினைச்சிட்டு போய் இடிச்சு போய் கீழே விழுவாரு இல்லைங்களா. தண்ணி இருக்கு நினைச்சிட்டு போவாரு, இருக்காது. இப்படி இப்படி பிடிச்சு போவாரு, ஒண்ணு இருக்காது. தண்ணி இல்லைன்னு நினைச்சு போய் தோப்புல வலிக்கி விழுந்துருவாரு. அங்கதான் அந்த மகாபாரத யுத்தமே. எஸ், மகாபாரத யுத்தத்துக்கு அதுவும் ஒரு காரணம். அதுதான் மெயின் காரணம் மாதாஜி. அதுவும் ஒரு காரணம். அவரோட ஈகோ அவரோட ஈகோ தூண்டப்பட்டது. அது இல்லாம அவருக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க மேல பொறாம. ஏங்க மாதாஜி, அவரு பீமன் சின்ன பையனா இருக்கையிலேயே அவரை வச்சு கொடுத்து முதல்ல இருந்தே அவங்க மேல அவருக்கு பொறாம. அது வந்து டெவலப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு தூண்டுகோல் வந்து அந்த இது மாயதானவா தான் அந்த ஆர்கிடெக்ட். கீழே அதல விதல சுதல அந்த எல்லா பிளானட்டுக்கும் அங்கெல்லாம் பயங்கர அளவற்ற ஆப்புலன்ஸ் இருக்குமா. அசுரர்கள் அங்க இருக்காங்க. அங்க சன்லைட்டே கிடையாது. இந்த நாக மாணிக்கம் அந்த வெளிச்சம் தான் இருக்குமாமா. ஆனா அதுவும் நம்ம நினைக்கிற மாதிரி இருட்டாலாம் இருக்காதாம், பயங்கரமா ஒரு வெளிச்சமா தான் இருக்குமாமா எல்லாமே. சோ இந்த இந்த 3 ஸ்வர்க்கங்கள் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே நம்ம போயிட்டு வந்திருக்கோம். அத்தனையும் நம்ம போய் பார்த்து ஆடி அடங்கும் வாழ்க்கையடான ஆடி அடங்கி இப்ப வந்து பூமியில இருந்து உட்கார்ந்துருக்கோம். ஆக்சுவலி தேவர்கள்லாம் ப்ரே பண்றாங்களாம், நாங்க பூமியில அது கலியுகால பிறக்கணும் ப்ரே பண்றாங்களாம். ஏன் சொல்லுங்க? நாம ஜெபம். அப்பதான் ஜெபிக்க, பகவானை சேவிக்க முடியும். நாம ஜெபம் பண்றது. அவங்களுக்கு இருக்கிற ஆப்புலன்ஸ்னால அவங்க பகவானை மறந்துடுவாங்க, அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால ஏன் திரேதா யுகால பிறக்கலாமே, துவாபர யுகால பிறக்கலாமே, சத்திய யுகால பிறக்கலாமே, ஏன் கலியுகால பிறக்கணும்னு கேக்குறாங்க. அதுல நிறைய கடுமையான விரதம் கம்மி, சீக்கிரம் போய் பகவான் அடைஞ்சிடலாம். நமக்கு எப்பவுமே குறுக்கு ரோட் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. இந்த கூகுள்ல போட்டீங்கன்னா குறுக்கு வழியதான் காமிச்சு சாவடிக்கணும். குறுக்கு வந்து சீக்கிரமா போயிடணும். அதே மாதிரி இந்த சாமி இந்த ரோட்ல இந்த 2 வீலர்ல ஓட்டுறாங்கல்ல, அவங்க எல்லாம் எப்படிதான் ஓட்டுறாங்க, எங்க ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தாங்கன்னே தெரியல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்றது கிடையாது. இதுல பூந்து அதுல பூந்து அப்படி போயிட வேண்டியது. குறுக்கு ரூட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஜீவாத்மாக்கெல்லாம் பிடிக்கும் இல்லைங்களா. சோ தேவர்கள் உண்மையிலே ஏன் வந்து கலியுகால பர்த் வேன்னு கேக்குறாங்கன்னா, நீங்க எல்லாம் சொன்ன ரீசன் தான். மாதாஜி நாம ஜபம், எஸ் எக்ஸாக்ட்லி. கலியுகால ஒண்ணுதான் நாம ஜபம் சொன்னாலே பகவான்ட்டு போக முடியும். அதுவும் இந்த 100 வருஷம் தான் ஆயுள். ஆனா அது சீக்கிரமா நம்ம பண்ணிட்டு போயிடலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தேவர்கள்லாம் வேண்டாங்களாம். சோ தேவர்களே அப்படி வேண்டாங்கன்னா நாம எவ்வளவு கொடுத்து வச்சோங்கன்னு யோசிச்சு பாருங்க. நாமெல்லாம் வந்து இங்க இருந்துட்டு தேவர்களை பார்த்து பொறாமப்பட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே கலியுக மக்கள் தான் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா பகவானே நேர்ல, அதுவும் வந்து இந்த டைம் பாத்தீங்கன்னா இப்பதான் கிருஷ்ணா வந்துட்டு போயிருக்காரு.
5000 வருஷங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்பதான் மகாபிரபு 500 வருஷங்களுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்காரு. சோ இந்த இன்னொன்னு நம்ம பாரத பூமியில பிறந்திருக்கோம். பாரத பூமி வந்து புண்ணிய பூமி இல்லைங்களா? இங்க தடுக்கி விழுந்தா எங்க விழுகணும்? கோவில்ல தான் விழணும். கோயில்ல தான் விழுகணும். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்பெல்லாம் ராஜாலாம் எதை பண்ணாங்களோ இல்லையோ கோயிலை கட்டி வச்சுட்டு போனாங்க. பெரிய பெரிய கோயில பிரம்மாண்டமா இருப்பாங்களோ. பிரம்மாண்டமா கட்டி வச்சுட்டாங்க பெருசு பெருசா. இப்பெல்லாம் அதை கட்டணும்னு எத்தனை கோடி ஆகுறது யோசிச்சு பாருங்க. பாதி அமைக்கிடுவாங்க மாதாஜி, ஃபுல்லாவே அமைக்கிடுவாங்க. பாருங்களேன், பாதி அமுக்கிறது இல்லாம அது எல்லாம் எவ்வளவு கோடி ஆகும். அவ்வளவு கருங்கல் கட்டடம் அத்தனையும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா. அந்த பூகம்பம் எல்லாம் வந்தாலும் ஒண்ணாகாத மாதிரி, மின்னல் அடிச்சாலும் அந்த இடிதாங்கி கலசத்துல இடிதாங்கில வச்சு 2000 வருஷம் முன்னாடி இருக்க பில்டிங் 3000 வருஷம் முன்னாடின்னு சொல்றாங்க. இன்னும் அப்படியே இருக்குது. நாம வீடு கட்டினோம்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே கிராக் விழுந்து போயிருக்காங்க. அந்த ஆர்கிடெக்சர் எல்லாம் கேட்கும்போது நமக்கு எவ்வளவு அதிசயமா இருக்கு இல்லைங்களா மாதாஜி? இப்ப எவ்வளவு அது வந்து ஒவ்வொரு தூண்லயும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் கொடுத்திருக்காங்க. அந்த டிசைன் பார்த்து நிறைய பேர் அந்த ராமேஸ்வரம் அந்த இதுல எல்லாம் பார்க்கும்போது அந்த இது ஒரே மாதிரி எவ்வளவு தூணுங்க ஆச்சரியமா இருக்கும் மாதாஜி. ஆமா, இவ்வளவு அருமையான ஆர்கிடெக்சர். அப்புறம் அந்த அந்த ஒரு உருண்டை ஒண்ணு அந்த உள்ள கையில ஊர்ல இருக்கும் மாதாஜி. வாயில உருண்டை வாயில இருக்கும். கல்லுலயே அந்த செயின் மாதிரி பண்ணிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும் மாதாஜி. தூண்ல மியூசிக் வரும். அந்த இடத்துல ஒரு தூண் வந்து அடியில பேசே இல்லாம அடியில ஒரு தெரியல மாதாஜி. சோ அதுவும் வந்து திருநெல்வேலி கோயில் தான் நினைக்கிறேன். திருநெல்வேலி அவசரத்துக்கு ஓட முடியல. அந்த கோயில் இருக்குது. அட சாமி, அவ்வளவு பெருசு. பெரியவா சொன்னாங்க, அந்த காலத்துல இந்த ராஜாலாம் சாப்பிட்டு இவ்வளவு பெரிய கோயில் கட்டி வச்சிருக்காங்க. அவங்களாவது அதையாவது உருப்படியா கட்டி வச்சுட்டு போனாங்களே அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஒரு ரவுண்ட் வந்தா போதும் மாதாஜி, வாக்கிங்கே தேவையில்லை. மாதாஜி கோயில் வச்சிருக்காங்க. அப்போ வாக்கிங் போனா போக மாட்டோம். பகவான் பிரகாரத்தை சுத்தி வருவோம் இல்லையா? கோயிலுக்குள்ள நடந்துட்டு இருந்தாவே போதும். கோயில் வச்சதே மக்கள் கூடுறக்கு ஒரு இடம், பகவானை பத்தி பேசுறதுக்கு ஒரு இடம். அவங்க வாழ்க்கை முறையே வந்து இந்த கோயில் தான் தீர்மானம் பண்ணுது. கோயில்ல ஏதோ ஒரு விசேஷம் வந்துட்டே இருக்கும். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கோயில் விசேஷனாவே சொந்தக்காரங்களை கூப்பிடுவோம், புது ட்ரெஸ் எடுத்து போடுவோம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த நிறைய பொம்மை எல்லாம் விற்கும். அந்த என்ஜாய்மெண்ட், மக்களுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் கொடுக்கறதுதான் வந்து இது எல்லாமே பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, கரெக்டான வழியில இருக்கக்கூடிய என்ஜாய்மெண்ட் இல்லைங்களா? கண்டிப்பா. நமக்கும் வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு திருப்தி, சொந்த கூப்பிட்டு சாப்பாடு போட்டு திருப்தி, எல்லாரும் ஒண்ணு கூட்டினா பேசி சிரிச்சு, இதெல்லாம் தான் என்ஜாய்மெண்ட். அதை விட்டு ஹாலோவின் டே என்னென்னமோ டே வெளிநாட்டுல செலிப்ரேட் பண்ணுவாங்களே, ஒரு செலிப்ரேஷனும் கிடையாது. அதனால அவங்க ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, அந்த டே, இந்த டே, ஏதோ ஒரு டே. அது பூரா பிரேத பிசாசுகள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு. அப்படிதான். நான் ஒரு வாட்டி யூஎஸ் போயிருந்தப்ப அப்படி ஹாலோவின் அந்த மந்த் டிசம்பர் மந்த் நினைக்கிறேன் இல்லைங்களா? நவம்பர் மாசம் இந்த பெங்களூர்ல நிறைய பண்றாங்க. இப்ப அதெல்லாம் இங்க எல்லாம் அது ஒரு ஃபேஷனா வந்துருச்சு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நல்லதெல்லாம் படிக்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் தான். தேங்க்ஸ் கிவிங்னு ஒரு நாள், அப்படி ஒரு நாள், ஒவ்வொன்னுக்கு சொல்றேன். நம்ம கல்ச்சர் நேச்சுரலாவே அதெல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதை விட்டுட்டு அதை போய் நம்ம எடுத்து நல்லா கொல்லிக்கட்டை எடுத்து முதுகு சொரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு இதை விட்டு விலகி வெஸ்டர்ன் கல்ச்சரை காமிச்சு கொடுத்து இப்ப அவங்க சீரழியறது பார்த்துட்டு ஐயோ அம்மா நம்ம அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் பேரண்ட்ஸ் எல்லாம், என்ன பண்றதுன்னு தெரியாம. அதான் சொன்னாங்க இன்னைக்கோட கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தை பிள்ளைங்கலாம் எவ்வளவு கஷ்டப்படுது. எல்லாம் பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இல்ல, எல்லா பக்கமே பிள்ளைங்களும் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாங்க, எல்லா கலாச்சார சீரழிவும் நடக்குது. சோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றது முடிச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய கலாச்சாரப்படி பாத்தீங்கன்னா அதாவது இந்தியாவில பிறந்திருந்தா நேச்சுரலாவே கோயில் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை
இதெல்லாம் எதுக்குன்னா பகவான் நம்ம வந்து பகவான் இருந்தா வந்திருக்கோம், நம்மளுக்கு வந்திருக்கு, நம்ம அனுபவிக்கிற அத்தனை சொத்து அத்தனை வசதியும் கிருஷ்ணா பகவான் கொடுத்தது. சோ அவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்குதான் கோயிலுக்கு போறோம். அவருக்கு வந்து ஏதோ ஒரு காசு செலவு பண்ணி ஒரு பூ வாங்கிட்டு போறோம், ஒரு தேங்காய் பழம் வாங்கிட்டு போறோம். ஏன்னா நாம இங்கிருந்து சம்பாதிக்கிற காசை நாமளே அனுபவிச்சுட்டு கூடாது. நாம யார்கிட்ட இருந்து சம்பாரிச்சோமோ அவருக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் இல்லைங்களா? பக்தர்களுக்கு அன்னதானம் பண்றோம். இதெல்லாமே நேச்சுரலாவே இருக்கு இந்தியால. எல்லா கோயில்லயுமே அன்னதானம் இருக்கும் இல்லைங்களா? எங்க போனாலுமே யாருக்குமே சாப்பாடு இல்லைன்னு இல்ல, எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கும். சோ இது எல்லாத்துக்கும் சோர்ஸ் மூலம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணரே. அப்படின்னா இந்த ஸ்லோகால வந்து அர்ஜுனா டிக்ளரேஷன் கொடுக்கிறாரு. அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. சோ நீங்க இங்க அவரை வந்து அர்ஜுனா புருஷோத்தமன் கூப்பிடுறாரு. மேலும் கிருஷ்ணரே எல்லா உயிர்வாழியின் தந்தைங்கிறது ஒருத்தருக்கு தெரியாம இருக்கலாம், அதனால பூத பாவனன் கூப்பிடுறாராம். பூத பாவனன் அர்ஜுனா எது கூப்பிட்டாருன்னா, நிறைய பேர் கிருஷ்ணா தான் எல்லாத்துக்கும் தந்தைன்னு தெரியாம இருக்கலாமா, அதுக்காக கூப்பிடுறாராமா. அடுத்தது பரம ஆளுநர்னு தெரியாம இருக்கலாமா, அதனால பூதேஷ அப்படின்னு கொடுத்திருக்காராமா இந்த ஸ்லோகால. சோ அது தெரிஞ்சிருந்தாலும் கூட தேவர்களுக்கெல்லாம் அவர்தான் தலைவர்னு நிறைய பேருக்கு தெரியாதாம். ஆக்சுவலி பாருங்க, இந்த பௌதீக உலக நிர்வாகம் ஃபுல்லா பாத்துக்கிறது விஷ்ணு தான். விஷ்ணு பகவானுடைய விஷ்ணு புருஷ அவதாரங்கள் உங்களுக்கு தெரியும், 3 விஷ்ணுஸ் இருக்காங்க. சோ அந்த விஷ்ணுவை கூட தேவர்கள் டைரக்டா போய் பார்க்க முடியாது. இப்போ நம்ம போய் இப்போ சிஎம் பார்க்கணும்னா கூட நாம இப்படி நாங்க போனப்ப வெளியே பார்த்தோம், அந்த மாதிரி பார்க்க முடியும். அவங்க போய் பார்க்கடல் வாயில நின்னுட்டு ப்ரே பண்ணணும். பிரம்மாவட்ட போவாங்க ஃபர்ஸ்ட், எந்த பிரச்சனைனாலும் பிரம்மாட்ட போவாங்க. பிரம்மா அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் அந்த பார்க்கடல் கூட்டிட்டு போவார். அங்க போய் நின்று ப்ரே பண்ணுவாங்க, புருஷ சுக்தம் ஃபர்ஸ்ட் பகவானை பிரைஸ் பண்ணுவாங்க, புருஷ சுக்தம் பாடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரே பண்ணிட்டு அப்புறம் தான் பகவான் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ சொல்றப்ப அசரீரி மாதிரிதான் கேட்குமாமா. நீ இப்படி எப்படி நடக்கும், நான் இந்த மாதிரி நான் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. இப்ப வந்து இரண்யகசிபு பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணப்ப கவலைப்படாதீங்க, என் பக்தன் வந்து அங்க இருக்கான், அவன் பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லுவாரு, நானே வரேன்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி அவங்க போய் நேரடியா போய் பகவான்ட்டாங்க அப்ரோச் பண்ணவே முடியாது. எல்லாமே பார்க்கடல் வாயில தான். தேவர்களுக்கே இதான் கதி, யோசிச்சு பாருங்க. அவங்க நம்மளை விட ரொம்ப சுப்ரீம், ஆனா அவங்களே வந்து பகவான் நேரடியா தெரியாதவங்க. அதனாலதானே இந்த பிரம்ம விமோகன லீலா, கோவர்தன் லீலா எல்லாம் நடந்துச்சு இல்லைங்களா? பிரம்மாவும் இந்திரனும் பகவான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனால நடந்ததுதான் இது எல்லாமே. சோ அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர் அப்படின்னு சொல்லி அர்ஜுனா அதனாலதான் இங்க டிக்ளரேஷன் கொடுக்கிறாரு. சோ எல்லாவற்றுக்கும் உரிமை இது சரி, தேவர்களின் தேவன் தெரிஞ்சிருச்சு, அவருதான் எல்லாத்துக்கும் உரிமையாளர்ங்கிறது தெரியாம இருக்கலாமாமா. அது வந்து ஜெகத்பதே, ஜெகத்பதே அப்படிங்கிற வேர்டு மூலம் அவர் சொல்றாரு. ஜெகத்பதே அப்படின்னா எல்லாத்துக்கும் உரிமையாளர் கிருஷ்ணா தான். சோ இங்க இருக்கிற எல்லாமே, இங்க இருக்கிற மரம் செடி கொடி புல்லு பூண்டு மண் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அத்தனைக்கும் உரிமையாளர் யாருன்னா கிருஷ்ணா தான். நாம என்னமோ நான் இந்த இடத்த வந்து விலை கொடுத்து வாங்கிட்டேங்க, ஸ்கொயர் ஃபீட் வந்து நிக்கிற ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 2000 ரூபாய்ங்க, யாராச்சும் இங்க வந்தீங்கன்னா தெரியும் சொல்லி வேலி போட்டு வச்சிடறோம் இல்லைங்களா? நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த இடத்த வாங்கியிருக்கேன், இது என்னது அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் லைட்டா அப்படி ஒரு ஷேக் பண்ணாருன்னா போதும், அங்க நீங்க 100 மாடி கட்டி இருந்தாலும் அப்படியே பல உழுகிறது நம்ம பார்க்கலாம். சோ இந்த கிரவுண்ட் நம்மளது கிடையாது, பூமி நம்மளது கிடையாது இல்லைங்களா? நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதுல ஏதாவது நம்மளுக்கு சொந்தமானதா? எதுவுமே இல்லை, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. வந்து போய் சொல்றாங்க ஒண்ணும் கிடையாது. ஆனா பாருங்க, நமக்கு வந்து ஈகோ வேணா ஃபுல்லா இருக்கு, எனக்கு தான் எல்லாமே, என்னதான் எல்லாமே, நான் தான் சூப்பர். ஆனா கிருஷ்ணா அத்தனை நமக்கு கொடுத்துட்டு எவ்வளவு அமைதியா பொறுமையா இருக்காரு பாருங்களேன். அவரு மாதிரி பொறுமை சத்தியமா யாருக்குமே வராது. இந்த ஜீவா எப்ப வேணா வரட்டுன்னு பொறுமையா காத்துட்டு இருக்கிறாரு. நாம பண்ற அட்ராசிட்டி அத்தனையும் பொறுத்துட்டு காப்பாத்துட்டு இருக்காரு. ஆனா நாம என்ன பண்றோம், தப்பு பண்றது பூரா நாம, அதுக்கு உண்டான தண்டனை கிடைக்கிறப்போ, அதாவது சந்தோஷம் வரப்போ ஒருத்தர் கிருஷ்ணாவை கூப்பிடுறது இல்ல, தண்டனை வந்தா மட்டும் ஐயோ கிருஷ்ணா அப்படி பண்ணிட்டீங்களே,
கடவுளே இல்ல, நீங்க ரொம்ப மோசம், நம்ம எல்லாம் கத்து 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 கத்துன்னு கத்துறோம். கண்ணே இல்ல கடவுளுக்கு. கடவுளுக்கு கண்ணே இல்ல, கண்ணு மூக்கு வாய் எதுவும் இல்ல. சாரி, கரண்ட். சோ நம்ம சந்தோஷமா இருக்கிறப்ப கடவுள் நினைக்கிறது இல்ல, ஆனா கஷ்டப்படுறப்ப மட்டும் நான் அதாவது என்னன்னா, நான் சூப்பரான ஆளு, எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்க கூடாது. இதுதான் வந்து நம்ம எல்லாருடைய ஒரே இது. எனக்கு எப்படி இந்த கஷ்டம் வரலாம், அதனாலதான் நம்ம தடுமாறி போறோம். ஆனா நாம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த ஜெகத்பதி யாருன்னா கிருஷ்ணா தான். நாமெல்லாம் வந்து ரொம்ப 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 இன்சிக்னிபிகன்ட் ஜீவா. என்ன சொல்றது இன்சிக்னிபிகன்ட்னா என்ன மாதாஜி? அணுவை விட மிக மிக சின்ன நுட்பமான முக்கியம் இல்லாத முக்கியமே இல்லாத ஒரு ஜீவாத்மா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பல கோடி யூனிவர்ஸ் இருக்கு, அதுல ஒரு சின்ன யூனிவர்ஸ் நம்ம இருக்கோம். அதுவும் நாம ஏதோ ஒரு மூலையில நான் உங்களுக்கு இந்த அடிக்கடி இந்த மேப் சொல்லிட்டே இருப்பேன். சோ பூமண்டலால பாரத வருஷ பூமண்டலால ஜம்பு தீபால பாரத வருஷால பரத கண்டால இந்தியால ஏசியா கான்டினென்ட்ல இந்தியால தமிழ்நாடுல நாங்க ஒரு மூலையில இருக்கோம், மாதாஜில கேரளால ஒரு மூலையில இருக்காங்க. பட்ட ஜீவாத்மாவுக்கு எதுக்கு இவ்வளவு கர்வம், நான் தான் கடவுள்னு சொல்லி. சோ அத வந்து நம்ம முதல்ல விடணும். அதை விட்டாதான் ஹியூமிலிட்டி வரும். நம்ம வந்து நான் ஒரு டெய்லியுமே மனசுக்குள்ள சொல்லிக்கங்க, நான் ஒரு சாதாரண ஜீவாத்மா, எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, பகவான் தான் சர்வ சக்திமான், எல்லாத்துக்கும் உரிமையாளர் அவர் தான், போக்தாராம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வம் ஆத்மாமா சாந்தி. எஸ், இந்த ஸ்லோகா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரு தான் எல்லாமே. சோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹம்பிள் ஆயிருவோம். நம்ம ஒரு மனசுக்குள்ள வந்து இப்படி ஒரு மண்டை கொட்டிக்கிட்டோம்னா அப்படியே மனசு வந்து அமைதியாயிரும். ஓ, இது நம்மளுது இல்லையாட்டிருக்கு புரிஞ்சுக்கும். அப்புறம் தான் மைண்ட் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் உங்கள்ட்ட வந்து கொந்தளிச்சுட்டு இருக்கும், நீ எப்பேற்பட்ட ஆளு, உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு. ஒரு மண்டையில ஒரு கொட்டுங்க, நீ அப்படியெல்லாம் ஒண்ணு பெரிய ஆள் கிடையாது, நீ ஒரு சாதாரண ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி கொட்டிட்டோம்னா டெய்லி அதான் நம்ம பண்ணிக்கணும். நீ வந்து பெரிய ஆள் கிடையாது, கிருஷ்ணா தான் காடு, நீ ஒரு சாதாரண ஜீவாத்மா சொல்லிட்டே இருந்தோம்னாதான் மைண்ட் வந்து அடங்கும். இல்லைன்னா மைண்ட் நம்மளை கொண்டே படுக்குள்ள தள்ளி விட்டுட்டு கை கொட்டி சிரிக்கும். அப்புறம் நான் தான் சொன்னேனே உனக்கு எங்க போச்சு அறிவுன்னு கேட்கும். அகங்காரம் வந்துடும் மாதாஜி. இல்ல மைண்ட் இப்படியும் கேட்கும் இல்லைங்களா, நான் சொன்ன நீ ஏன் கேட்க, அதான் கேட்கும், உனக்கு எங்க போச்சு அறிவுன்னு கேட்கும் நம்மள, அதையும் பண்ணும். சோ அந்த ரெட்டனாக்கு இருக்கிற மைண்ட் சொல்றது கேட்காதீங்க. பகவான் இங்க அர்ஜுனா டிக்ளரேஷன் கொடுக்குற மாதிரி கிருஷ்ணா தான் எல்லாமே, நாம அவற்றிருந்து வந்து ஒரு சாதாரண ஜீவாத்மா. இத புரிஞ்சுக்கிறவங்க தான் வந்து ஹாப்பியா இருப்பாங்க, நிம்மதியா இருப்பாங்க. சாந்தி வந்து அப்பதான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே. சோ அதுக்கு நாம என்ன பண்ணோம்னா, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இத வந்து நம்ம ஹம்பிள் மூட்ல நம்ம சொல்றப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம மைண்ட் வந்து அடங்கும். அது வரைக்கும் நம்ம மைண்ட் நம்மளால அடக்க முடியாது. இத வந்து ரொம்ப ஒரு தாழ்மையான ஒரு மூட்ல நம்ம சொல்லிட்டே வரப்போ ஆட்டோமேட்டிக்கா மைண்டும் அடங்கிரும், பகவான்கிட்டையும் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது